كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد தூணின்றி வான் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட வாய்ஸ் கேட்குதுல்ல? I'm audible. சரி, நேற்று நம்ம கொஞ்சம் லோ சவுண்ட் அப்படியா? ஓகே, இப்போ ஓகேவா? சரி, நேற்று நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய அந்த பேசிக் கான்செப்ட், அதாவது ஃபஸ்ட்டு அதோடைய அடிப்படைகள், எதனால் உருவாகுது, ஏன் உருவாகுது, அதுக்கான ரீசன் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம அடிப்படையில் பார்த்தோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி. இன்றைக்கி கம் டு சொல்யூஷன்ஸை பற்றி பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். டக்குன்னு யார் கண்டுபிடிச்சு? ஓகேவா? சூரா தலாக் எத்தனாவது அத்தியாயம் சொல்லுங்க? சூரா தலாக் எத்தனாவது அத்தியாயம் சொல்லுங்க, எனக்கு தெரியாது, சொல்லுங்க. சீக்கிரம். சீக்கிரம், தெரியலையா? 65 கரெக்டா? சரி, ஓகே, வெரி குட். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம நேர கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சரி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பொதுவாக மனிதன் படைக்கப்பட்டதே நோக்கம் பார்த்திங்கன்னா செயல்படுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு செயல் தான். மனிதன் படைக்கப்பட்டதே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்படுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, எப்படி செயல்படணும், என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரும். ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைச்சு நீங்கள் மனப்போக்கில் வாழுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழுங்க அப்படின்னு விட்டுருந்தா வானம் பூமி அழிந்தே போயிருக்கும்னு நல்லாவே சொல்கிறான். மனோ இச்சையின்படி வாழ்ந்தோம்னா வானம் பூமியும் அழிந்தே போயிருக்கும். அந்த மாதிரி தான் மனிதனுடைய மனோ இச்சைகள் அவனை வழிகட்டில் கொண்டு போய் விட்டுரும். இப்போது ஒரு மனிதன் வாழக்கூடிய காலங்களில், வாழக்கூடிய நேரங்களில், வாழக்கூடிய விடயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை சரியான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைச்சு கொள்ளலை, சரியான ஒரு ஆற்றோட நீரோட்டத்தின் பாதையில் அமைக்கலை அப்படின்னா அது தவறான வழியில் கொண்டு போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், ஆற்றோட நீரோட்டம் ஆறு கரெக்டாக அந்த பாதையில் போய்கிட்டு இருந்தால் தான் கரெக்டாக அந்த கடலை கொண்டு போய் சேரும். ஆறு தன்னோட நீரோட்டத்தை பாதையில் கரெக்டாக போய்கிட்டு இருந்தால் தான் அந்த தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேரும். இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. உலகத்தில் நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதையோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். அது நீங்கள் எந்த எனி கைண்ட்ஸ் ஆஃப் பாதையினால் இருக்கட்டும், நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாதைக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அதைத்தான் நம்ம நேற்று சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டாப்பிக்கில் முடிச்சிடலாமா, சிங்கிள் செஷனில் முடிச்சிடலாமான்னா அது பரந்த விரிந்த தலைப்பு. அதை பற்றி நம்ம ரொம்ப அழகான முறையில் உட்காந்து ஒரு வருஷம் கூட படிக்கலாம். இப்போ உதாரணமாக இஸ்லாமிக் சைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரானிக் லைஃப் ஸ்டைல், இப்போ நம்மக்கிட்ட 2 கோர்ஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸுமே எதை மையமாக வச்சு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். மன அழுத்தம் இல்லாமல் மனம் அழுத்தத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படி தன்னை தற்காத்து கொள்வது, அதோடைய பேஸ்மெண்ட்டில் அமைக்கப்பட்டது தான் அந்த கோர்சஸ்லாம்.
அப்போ இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கெல்லாம் படித்து நமக்கு எது நம்ம லைஃப்பில் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் குறையும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஒரு பேலன்ஸான லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். அப்போ அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க மனிதனுக்கு. ஹாப்பினஸ்க்கு ஆப்போசிட் என்ன? மன அழுத்தம். மன மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் மன அழுத்தம். இப்போ இதுதான் நம்மளுடைய பேஸ்மெண்ட். இப்போ அல்லாஹ் தஆலா நேற்று நம்ம நிறைய வசனங்களை பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வானங்களில் பூமி இருப்பவே அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவே, எனினும் என்பது திடமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் வாக்குறுதியே நிச்சயமாக உண்மையான வாக்குறுதியாகும், அறிந்து கொள்ளுங்கள், எனினும் அவர்களின் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ அறிந்து கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, ஆனால் நீங்கள் பெரும்பாலும் அதை அறிந்து கொள்வதில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். உதாரணமாக, என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுகின்றானோ அவ்வாறே நடந்துப்பேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்புறம் நீங்கள் என்னுடைய அருக்குடைக்கு நன்றி செலுத்துங்க, நான் அருக்குடையை அதிகப்படுத்தி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. பிறருக்கு உதவி செய்யுங்க, பிறருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது எல்லாமே நன்மை. இன்னொரு பக்கம் பாவங்களின் பாவத்தில் வட்டியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போருக்கு என் கூட நீங்கள் போர் செய்கிறதுக்கு சமம், அல்லாஹ்வோட தூதரோடையும் போர் செய்கிறதுக்கு சமங்கிறது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதிக்கு மீறி எதுவுமே நடக்காது. இதில் பெரும்பாலும் அறிந்து கொள்வதில்லை அப்படின்னா அறிஞ்சவங்க அதன்படி அவங்க வாழ்க்கை அமையும். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு நிவாரணத்தை இல்லாமல் இறப்பதில்லை. அறிந்தவர் பிழைத்துக் கொள்வார், அறியாதவர் கை சேதமடைவார் அப்படிங்கிற இதில் ஒரு ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த நோய்க்கு ஏற்றார் போல அந்த மருத்துவமும் சேர்ந்துருச்சுன்னா அந்த நோய் குணமாயிடும். புரியுதா? இல்லைன்னா அப்போ குணமாகாது. இப்போ அறிந்து கொள்வர் தப்பிச்சிருவார், அறிந்து கொள்ளாதவர் என்ன பண்ணுவார்னா மாட்டிப்பார். மாட்டிக்கிட்டு நிற்பார். அவர் பெரும்பாலும் என்ன அறியறதுனா என்ன, அறிந்து கொள்வதுனா என்ன, அதான் படிக்கணும். நம்ம குர்ஆன் சொன்னாவே நிறைய படிக்கணும், தேடணும், அல்லாஹ்வுடைய சுன்னத்துனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் படிக்க தான் நம்மளால் என்ன ஆகும்னா ஒரு விஸ்டம் ஆஃப் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக, மனிதன் வந்து ஒரு விஷயத்தை, மனிதனுடைய போக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் இருக்கும். என்னென்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு விஷயத்தை உடனே படிச்சுருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேள்விக்குறி. அதுக்கு நிறைய தடைகள் நமக்கு இருக்கும். என்னது? ஒன்று ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கும், அல்லது டைம்ஸ். பொதுவாக சொல்கிறோம், ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் ஒரு குர்ஆன் தஜ்வீத்தை படிக்க போகிறீங்க. தஜ்வீத்தை படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ப்ரொமோட் ஆகுது, உங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, தஜ்வீத்து படிக்கணும்னு உங்களுக்கு தோணுது, இல்லை தோணலை. இப்போ தோணாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அவனா மனசு வச்சு வந்தால் தான் படிக்க வைக்க முடியும். இப்போ படிக்க வந்துட்டாங்க, தன்னை மாற்றிக்கணும்னு விரும்புகிறாங்க, மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? இப்போ சில பேருக்கு நிறைய பேரிகேட் அவங்களுக்கு வரும். ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், அல்லது ஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும், இல்லை டைம் பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் பண்ணும்போது இப்போ மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்ட்னஸ், ஒரு வழிகாட்டுதல் அவனுக்கு எப்போதுமே அவசியம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு ஒரு தொடர் வழிகாட்டல் அவனுக்கு இருந்தால் தான் அவன் லைஃப்குள்ள ஒரு மாற்றமே ஏற்படும். புரியுதா? 21 நாள் பயிற்சி எடுங்க, 21 நாள் பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு ஒரு பிஹேவியரே சேஞ்ச் பண்ணலாம்னு சைக்காலஜி ஒரு கான்செப்ட் சொல்லலாம். 21 நாள் நீங்கள் பயிற்சி எடுக்கணும், 21 நாள் நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடணும், 21 நாளுக்கு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அது மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா மாற்றம் ஏற்படாது. இது மாற்றம் ஏற்படாது மீன்ஸ் என்ன? கொஞ்சம் லாங் டேர்மாக ஆகலாம், காலங்கள் கடக்கலாம், ரொம்ப நாள் ஆகலாம். சில மாற்றங்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு உருவாயிடும். நம்ம மாறுவோம் லைஃப்பில், ஒரு இடத்துல கட்டத்தை மாறிடுவோம். மாறினதுக்கப்புறம் நமக்கே தோணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தோணும், இதுக்கப்புறம் நீ மாறினா என்ன, மாறாட்ட என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். பொதுவாக பாவம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் செய்கிறதுனால தான் சோதனை இறங்குதுங்கிறது தனிநபர், ஓகேவா? சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய தப்பாலையும் பாதிப்படைவாங்க. புரியுதா? தனிநபர் செய்கிறதுனாலையும் விளைவுகள் ஏற்படும். சமுதாயமாக சேர்ந்து பிறர் செய்யக்கூடிய பாவங்களால் கூட நமக்கு விளைவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புரியுதா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒருத்தங்க செய்கிறதுனாலையும் உங்களுக்கு சோதனை உங்களுக்கு ஏற்படும், சமுதாயமே செய்கிறதுனால உங்களுக்கு சோதனை ஏற்படுத்தான் செய்யும்.
இந்த விதிவிலக்கில் யாரும் தப்பிக்கவும் முடியாது. உதாரணமாக குரான் சுன்னா வந்து ஒரு நம்ம புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, குரான் சுன்னா வந்து ஒரு வழிகாட்டுது, நமக்கு இப்படி தான் நீ வாழணும் வழிகாட்டுது. இப்போ நம்ம ஊர் வழக்கம் உலக வழக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஊர் வழக்கம் உலக வழக்கத்துக்குள்ளே நம்ம சுற்றுறோன்னு வைங்களேன். சுற்றிட்டு குரான் சுன்னாவுக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஊரும் அந்த ஊரோட சமுதாயம் அந்த ஊருடைய வழக்கமும் ரூல்ஸும் அப்படி இருக்குதுன்னா அதில் நல்ல மக்களும் பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. அதால் புரியுதா? இவங்களால் இந்த நபர்களால் அங்கே வாழக்கூடிய நல்ல மக்களும் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு விதிவிலக்கு கிடையாது அவங்களால மாறாத வரைக்கும். இப்போ வரதட்சணை வாங்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரதட்சணை வாங்காதீங்க, குரான் சொன்னால் தெளிவாக சொல்லுது வரதட்சணை வாங்கக்கூடாது. இப்போ வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு அப்படின்னா, இப்போ வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படி வாங்குற பழக்கம் ஒரு ஊருக்குள்ளே ஒரு பண்பாட்டு ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது, பொதுவாக எல்லாருமே அந்த இடத்துல ஒரு பறந்து விரிந்து தான் இருக்குது. இப்போ ஒரு பொதுவாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வரதட்சணை தலைவிரிச்சு ஆடுது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வரதட்சணை வாங்காமல் ஒருத்தர் வந்து நான் திருமணம் முடிப்பேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி நிற்கிறாரு அப்படின்னா இவர் அங்கே சோதனைக்கு உட்படுத்தப்படுவார். புரியுதா? இவர் அந்த இடத்துல சோதனைக்கு உட்படுத்தப்படுவார். வட்டி சமுதாயமே சேர்ந்து ஒரு வட்டிக்குள்ளே ஈடுபடுது அப்படின்னா, நான் வட்டி வாங்காமல் தான் வாழ்க்கையை அமைச்சுப்பேன், வட்டி இல்லாமல் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, வட்டி வாங்காமல் கடன் கொடுங்க இப்படின்னு ஒரு மனிதர் நிற்கிறாருன்னா அவரும் இவங்க செய்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அவருக்கும் ஏற்படும். இவங்க வட்டி வாங்குறாங்க, மற்ற ஊரெல்லாம் வட்டி வாங்குது உனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. புரியுதா? ஊரெல்லாம் வட்டி வாங்குது உனக்கு என்ன, நீ மட்டும் என்ன வட்டி வாங்க மாட்டியா, வட்டி வாங்கினா இருந்துட்டு போ உனக்கு என்ன, வேண்டாம் வாங்கினா வட்டிக்கு வாங்குப்பா, இல்லை வட்டி தான்ப்பா நான் கொடுப்பேன், இல்லைன்னா வாங்காத இருந்துட்டு போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு நபர் சீர்திருத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ அந்த இடத்துல சீர்திருத்தம் நடந்துட்டு இருந்தா தான் பாதுகாப்பு. சீர்திருத்தம் அங்கே எங்கே பின்வாங்குதோ மொத்தமாக அல்லாஹ் அழிச்சிருவான். அவங்களுடைய நியத்திற்கு ஏற்றாறு போல அல்லாஹ் தஆலா எழுப்புவான் மறுமையில். இது ரசூலுல்லாஹ் சொன்ன தெளிவான ஒரு ஹதீஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, இப்போ ஒருத்தர் வந்து பொதுவாகவே ஒரு ஏழை குமர் இருக்குது, ஏழை குமர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், புரியுற மாதிரி சொல்கிறோம். திருமணம் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய என்ன சொல்லுவோம்னா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்போ நடக்கும், துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே சமுதாயம் ஒரு தலையீடு இல்லை சமுதாய தலையீடு இல்லைங்கிறத மறந்துடுறோம். புரியுதா? இப்போ அந்த 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 ஏழை குமர் வந்து திருமணம் முடிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சது யார்? இங்கே அல்லாஹ் வந்து குரான் சொன்னால் அல்லாஹ் சட்டத்தை அப்ளை பண்ணி இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான். புரியுதா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இப்போ எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யக்கூடியவங்க பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி செஞ்சுட்டு போயிடுவாங்க. எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யாத மக்கள் இவங்களால பாதிக்கப்படுவாங்க. இதனால தான் பிறர் செய்யக்கூடிய தவறுகளாலேயும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். புரியுதா? நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான், நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான்னு அடிக்கடி சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆன்ல. லூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயம் வந்து நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டு நம்பிக்கை கொள்ளாதவங்களை அழிச்சிருவான். நம்பிக்கை கொண்ட இப்படிப்பட்ட உறுதியாக இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான், மாற்றுக்கருத்து இல்லை. அல்லாஹ் புறத்துலேருந்து அவருக்கு உதவி இறங்கும். அந்த உதவி அவர் எண்ணிராத புறத்திலிருந்து இருக்கும், அவர் நினச்சி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் உதவி கொடுப்பான். அது பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ஹக்கம் செஞ்சுருவான். ஆனால் அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்கல்ல, அதான் பிரச்சனை. புரியுதா? அவங்களால பிரித்து பார்க்க முடியுதா? மருத்துவ உதவின்னு வராங்க, மருத்துவ உதவின்னு வந்து நிற்கிறோம், ஒரு பள்ளிவாசலில் நிற்கிறோம் அல்லது எங்கேயாவது நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல நிற்கிறாங்க, சேரிட்டி வாங்குறாங்க. இப்போது அவர் சேரிட்டி வாங்குறாரு அப்படின்னா நம்ம கேட்ட என்ன அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கை கொடுப்பான், அல்லாஹ் வந்து ஷிஃபா கொடுப்பான், நல்லபடியாக போயிட்டு வாங்க, எங்களால் முடிஞ்ச உதவி அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஆனால் சமுதாயம் சேர்ந்து நினச்சா அவர் இந்த மருத்துவ உதவியை அவர் மருத்துவ உதவிக்கு தேவைக்கு பூர்த்தி செய்ய முடியுமா முடியாதா? இப்போது ஒரு 10 லட்ச ரூபா ஒரு உண்மையிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா பாதுகாக்கணும். ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா செஞ்சால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 10 லட்ச ரூபா நம்மளால் கொடுக்க முடியாதா என்ன? இந்த சமுதாயமே சேர்ந்து ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்க முடியாதா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். அந்தந்த ஊருக்காரங்க அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் என்னது, இஸ்லாத்தில் வந்து என்ன வந்துச்சு, சகாத், பைத்துல் மால்னு வந்துச்சு. பைத்துல் மால் உங்கள் கான்செப்ட் கிரியேட் பண்ணிச்சு
ரசூலா காலத்தில் இருந்து. இப்போ அது கிடையாது. பைத்துல் மாலுங்கிறது அவங்களாம் முயற்சி எடுத்து தனித்தனியாக பண்ணுறது தான். பொதுவாக இருக்குதான் கேட்டால் இல்லை. அப்போ அதுக்கான விஷயம் இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டு? அப்போ சில பேர் ஏமாற்றுவோம், இதே தொழிலாக வச்சு பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மருத்துவம்னு சொல்லி தொழிலாக வச்சு பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக ஒரு ஆளை வச்சு அதில் வெரிஃபை பண்ணி அது கொடுத்து நன்மையாக 4 பேர் கூட அதுக்கு ஒரு 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 ரூல்ஸை வச்சு அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதால் என்ன ஆகும்? இப்போ நம்ம சொல்ல கம் டு பாயிண்ட் என்னன்னா, தனிநபர் செய்யக்கூடிய பாவங்களாலே விளைவுகள் இருக்குது. சமுதாயம் சேர்ந்து ஒரு ஒரு குற்றத்தை பண்ணும்போது அதால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் இருக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த ஹதீஸை நான் நினைவு விட்டுவேன் என்னோட கிளாஸில். கப்பலில் போய்கிட்டு இருந்த கீழே ஒரு கூட்டம், மேலே ஒரு கூட்டம் இருக்கும். கீழே கூட்டம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக மேலே தான் போகும். அப்போ கீழே இருக்கிறவங்க யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் மேலே போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம கப்பல் கீழே தான் எவ்வளோ பேர் தண்ணி இருக்குல்ல, நமக்கு கப்பலை ஓட்ட போட்டு கீழே இருந்து எடுத்துப்போம் அப்படின்னு மஷூரா செஞ்சுட்டு இருப்பாங்க. மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுவானா, இதை செஞ்சு தடுக்காமல் விட்டுருவாங்க. புரியுதா? மேலே இருக்கிறவங்க இந்த மஷூரா செய்யக்கூடியவங்களை பார்த்து தடுக்காமல் இருந்துருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 பேருமே முழுங்கத்தான் செய்வாங்க அப்படின்னு. கீழே ஓட்ட போட்டால் யார்? அவர் மட்டும் தான் கீழே முழுவாரா? தடுக்காமல் இருந்தால் அவரும் மூழ்கிடுவார். இதுதான் அந்த சமுதாயத்தால் ஏற்படக்கூடிய கீழே அந்த சமுதாயம் ஒரு கூட்டம் வந்து தப்பு செய்யுது, நம்ம அமைதியாக இருக்கிறோம், வாயை மூடிட்டு இருக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கிறோம்னா அவங்க செய்யக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கும் ஏற்படும். இப்போ அந்த சீர்திருத்தம், அதனால தான் முடிஞ்சா கரத்தால் தடுங்க, இல்லை கடைசி மனசால் வெறுத்து ஒதுக்குங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாயால் சொல்லுங்க, செயல் ஈடுபடுங்க, சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாருங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா, மனசால வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். மனசால வெறுத்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னதுனால மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம். ஏன்னா நம்மள எல்லாரும் மனசால வெறுக்கக்கூடியவங்க தான். செயலையும் சொல்லையும் காட்ட மாட்டோம். கேட்டால் அதுக்கு நம்ம வியாக்கியானம் பேசுவோம். அது முடியாது, அது செய்ய முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். மனசால வந்து நம்ம வெறுத்துருவோம். அதில் நம்ம எல்லாருமே இருப்போம். மனசால வெறுக்கிறதுலங்கிறது இந்த இதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எல்லாரும் பேன்னு முடிச்சுட்டு தான் இருக்கணும். என்னடா இப்படி ஆயிடுச்சே, ஏதோ நிர்பந்தம் செஞ்சு தான் ஆகணும். ரசூலுல்லாஹ் மனசால வெறுத்து ஒதுக்குங்கன்னு சொன்னதுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, டைரெக்டாக களத்தில் இறங்காமல் நேரம் மனசால வெறுத்து ஒதுக்க போயிடுவோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, மனசால வெறுத்து ஒதுக்கும், மனசால வெறுத்து ஒதுக்கிறோம், இதுக்கப்புறம் என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம திசை திருப்பக்கூடிய மக்கள் நம்ம இருப்போம். ஒரு மனிதனுக்கு பொதுவாக இந்த பிரித்தறியக்கூடிய தன்மைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அடுத்து போகலாமா? இப்போ சொல்யூஷன்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே. சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 ஸ்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல். பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் நமக்கு உருவாகணும், மனம் அழுத்தம் இல்லாத லைஃப் கேட்டிங்கன்னா கிடையாது. மன அழுத்தம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் மௌத்தார வரைக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். உயிர் தொண்டை விட்டு வெளியில் வர வரைக்கும், தொண்டைக்குழி விட்டு வெளியில் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்காதா? ஸ்ட்ரெஸ் இருக்கும். பர்சக், கபருடைய வேதனை அது இருக்குது. அதில் யார், அதான் நான் உஸ்மான் அலிலா சொன்ன மாதிரி தான், தாடியை பிடிச்சிட்டு அழுவாங்க. இதில் யார், இந்த முதல் படியில் யார் வெற்றி அடைகிறாரோ அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்னு. அப்போ அந்த கபூர் வாழ்க்கையை யார் வெற்றி அடைகிறாரோ அவர் தான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஹசனுல் பஸ்ரிகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்துலையே ரொம்ப சைலண்டாக வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க, நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும், சொர்க்கத்தில் முதல் கால் வச்சா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஃபிசிக்கல் எப்படின்னா என்னென்னா, ஒரு உடல் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும். உடல் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான், ஏன்னா உடலும் மனதும் ஒரு சிஸ்டத்தில் 2 பகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டத்தில் 2 பகுதி, உடலும் மனசும். உடல் கெட்டு போனாலும் உள்ளம் கெட்டு போயிடும், உள்ளம் கெட்டு போனாலும் உடலும் கெட்டு போயிடும். இது விகிதாச்சாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ உடல் பாதிக்கப்பட்டு உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவர் அது பாதிக்கக்கூடிய தன்மைகளுங்கிறது கொஞ்சம் கம்மி. உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ளம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஈஸியாக பாதிக்கப்பட்டுருவார். ஆனால் எப்படியோ பாதிக்கப்படும். அப்போ ஃபிசிக்கலாக ஒருத்தங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங், டயட்டு, ரன்னிங் போகிறது. ரன்னிங் வந்து இப்போ உதாரணமாக எவ்வளவோ செலவு செய்வோம் நம்ம. அதான் நம்மகிட்ட ரொம்ப மனிதன் வந்து ரொம்ப ஆச்சரியமானவன். அதாவது ஆச்சரியக்குறின்னு கேட்டால் மனிதர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா, வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பிள்ளைங்க ஒரு 2 பேர், மொத்தம் 6 பேர் தான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த 6 பேர் இருக்கிற வீட்டுக்கு பிரம்மாண்டமாக வீட்டை கட்டுவான். பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமாக வீட்டை கட்டுவாங்க. கிட்டத்தட்ட கீழே மேலே மேலேன்னு சொல்லி ரூமெல்லாம் சல்லடையாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 50 லட்சம் 60 லட்சம் கட்டிடுவாங்க, வீட்டை கட்டி வச்சுருவாங்க. சரி, இது ஒன்று. இப்போ இன்னொரு பக்கம் போனீங்கன்னா ஸ்கூலு. இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கும். 1 லட்ச ரூபா ஃபீஸுன்னு சொல்லுவான். கண்ணை மூட்டு கட்டு வந்துடுவாங்க, 1 லட்சம் ஃபீஸு, பிரச்சனை இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்னா 10 லட்சம் 15 லட்சம் ஆகுதுன்னா உயிர் காப்பாற்றுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வேணால் செஞ்சு இது பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம், எப்போவுமே டில் எண்டுக்கு. ஆனால் ஃபிசிக்கலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வீட்டில் இந்த ரன்னிங் மில் இருக்குது, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினர், உங்களை அதாவது லேடி ட்ரெயினர் வச்சுக்கோங்க, லேடி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னா அதுக்கு 1008 கேள்வி கேட்பாங்க. அது 13,000 ரூபா, அதை வாங்கி வச்சு என்ன செய்ய, அதை வச்சு என்ன பண்ண நான், அதை வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நியூட்ரிஷன் ஒரு பர்சனல் ட்ரெயினர், அதாவது பர்சனல் ட்ரெயினருங்கிறது எல்லாருக்கும் சொல்ல வரல. சில பேருக்கு பர்சனல் ட்ரெயினர் தேவைப்படும், அவங்களுடைய உடலுக்கு, அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலுக்கு, அவங்க பிரச்சனைக்கு பர்சனல் ட்ரெயினர் தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திவான பார்த்தா பயன்படுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணமாக டயட்டு, ஒரு டயட் சார்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டயட் சார்ட்டு ரேட்டு ஒரு இடத்துக்கு ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாவா, அதுக்கு நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறத யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு செயல்படுத்துகிறாங்களா, அதுவும் கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? செயல்படுறதும் கிடையாது. சரி, அதுக்கு நீங்கள் ஒரு டயட் ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் பர்சன் அதை ப்ராப்பராக உங்களால் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கடைசியில் என்ன ஆகும், இப்படியும் பண்ணுறாமல் அப்படியும் போகாமல் இப்படி போவே அப்படி போவே யோசிச்சு கடைசி டில் எண்டு கிட்னி ஃபெயிலியரும்பான், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்பான், ஹார்ட்டில் பெரிய ஓட்டை இருக்கும்பான், பிரெயினில் ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொல்லுவான், இல்லைன்னா நுரையீரலில் லங்ஸில் பிரச்சனையாக இருக்குது, சளி ரொம்ப தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உட்காந்துட்டு மனசை யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா செய்ய. நம்ம இவங்க இப்போ தான் எப்படி வருவாங்கண்ணா, இது பின்னாடி வருவாங்க. ஏதாவது டைட்டு அப்போ நியூட்ரிஷன்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏதாவது கேட்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, டூ லேட், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் இது உணவால் மட்டும் குணப்படுத்த முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது, ட்ரை பண்ணலாம். அப்போ அதுக்கு முன்னாடினா சான்சஸ் 100க்கு 90% இருக்கும். கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம், அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், க்யூர் பண்ணிடலாம். அப்போல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டு, இல்லைனா அவன் பணம் வாங்குறதுக்கு அப்படி சொல்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் கடைசியில் டில் எண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கை விரிச்சிருவாங்க, முடியாது, கஷ்டம், முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்க ரெடியாக இருப்போம். இப்படி சொல்லாதீங்க, நான் காசு வேணால் எவ்வளோ நாள் தந்துடுறேன், கொஞ்சம் இதை மட்டும் என்னென்னு சரி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனுஷன் ஆச்சரியமானவன், பார்த்துருக்கீங்களா? மனுஷன் ரொம்ப ஆச்சரியமானவன். அதுதான் தன்னுடைய விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிடுதல்ங்கிறது மனிதனுக்கு அதான் அறிவு. விலங்கு கூட முன்கூட்டி திட்டமிடுங்க. விலங்கு இருக்கு பார்த்தீங்களா, விலங்கு கூட முன்கூட்டியே திட்டமிடும். விலங்கு கூட ஒரு அறிவாக சிந்திக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சில மக்களை சொல்லுவான் குர்ஆனில். அந்த வசனம் ரொம்ப கடுமையான வசனம், அல்லாஹ் பயன்படுத்த வசனம். சில மக்கள் இருக்கிறாங்க, சாப்பிட்றது, தூங்குறது, ஆடு மாடை போல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆடு மாடை விட கேவலம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இல்லை ஆடு மாடை போல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை அதை விட கேவலங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எதை ஓமையோடு ஒப்பிட்டு சொல்கிறான் பாருங்கள். இது மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே வேணும். அடுத்து வாக்கிங் போங்க. ஜஸ்ட் ஒரு காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் சன்லைட்டில் போங்க. போகிறதுனால என்ன ஆயிடப்போகுது, என்ன செஞ்சிடப்போகுது? போங்க. எதையாவது ஜஸ்ட் ஒரு 1/2 hour உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரிஸ்காக கொடுங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேன் எனக்கு எல்லாம் சரியாகுனா எப்படி? காலையில் எந்திக்கிறது பெரிய பிதஅத் இதுதான். காலையில் எந்திக்கிறது சுப்ஹானல்லாஹ். ஒன்ஸ் அகேன் ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், வாக்கிங். அப்போ எதையாவது மனிதன் கொஞ்சமாவது தான் வாழ்நாட்கள் ஏதாவது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்மலாம் இது பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் அல்லாஹ் தஆலா 5 நேரம் தொழுகை கொடுத்தான். இவனை விட்டா அப்படியே எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே தூங்கி காலத்தை போக்கிடுவான். அதனால் ஒரு கொஞ்சமாக வணங்கு அப்படிங்கிற பேரில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணால் தொழுகு
அதுலையாவது கொஞ்சமாவது உடம்பு வளையட்டும், அப்படி இப்படி குனியட்டும், எந்தி எந்தி நிமிரட்டுங்கிறது அல்லாஹ் தாலா சிஸ்டத்தை கொடுத்தான். பாருங்களேன், அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் தாலா நடைமுறைப்படுத்துங்க, ஒரு செயலை செஞ்சு அது ஆன்மீகம், அல்லாஹ்வுடைய நோக்கம், இபாதத்து நோக்கமாக இருந்தாலும் அதில் உடலால் ஏற்படக்கூடிய பயன்கள் ஏராளமாக இருக்கும். இபாதத்து நோக்கம் அல்லாஹ் இபாதா பண்ணுறது தான். பட் அது பயனடையக்கூடிய உடலும் மனசும் ஏராளமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல். அடுத்து பாருங்க, அடுத்து மென்டல் கிராட்டிடியூட். இப்போ அது கிராட்டிடியூட் நான் நேற்றே நன்றி செலுத்ததை பற்றி நான் தெளிவாக நிறைய பேசி வந்திருப்பேன். கிராட்டிடியூட் எப்படிலாம் கிராட்டிடியூட் இருக்கணும்னு சொல்லி. திக்ர் அல்லாஹ்பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வினை வாழ்ந்தால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றனன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த ஒரு மன ரீதியான விஷயங்கள் வந்து அல்லாஹ்வை குறித்து படிக்கணும். நிறைய பேர் வருவாங்க, கவுன்சிலிங் வருவாங்க, வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, தொழுவீங்களா தொழுவேன், நோன்பு வைப்பீங்களா நோன்பு வைப்பேன், அல்லாஹ் பற்றி நானும் அக்கீதா கரைச்சி குடிச்சுவேன் அப்படிம்பாங்க. அக்கீதாலாம் எனக்கு அக்கு வேறு ஆணி வேறு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அக்கீதாவை அக்கு வேறு ஆணி வேறு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அக்கீதா அக்கு வேறு ஆணி வேறு உங்களுக்கு தெரியுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அக்கீதா தெரிஞ்சிருக்குதான், தெரியலன்னு சொல்லலை, கொஞ்சம் உங்களுக்கு அந்த அக்கீதாவில் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணிட்டா சரியாக போயிடும். ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் பெரிய தலைவலி. அதாவது தனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிரச்சனை இருக்கிற ஒத்துக்கிட்டா தான் அடுத்த சொல்யூஷன். எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான்னா அவன் பேசவே முடியாது. அவன்கிட்ட நம்ம ஒருத்தன் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னு அவன்கிட்ட நம்மளால் பேசவே முடியாது. அவன் இப்போ அக்கீதானா என்ன, அல்லாஹ்வை குறித்து படிக்கணும். அல்லாஹ்வை குறித்து ஒன் செகண்ட். சரி, அல்லாஹ்வை குறித்து படிக்கணும்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய சாராம்சங்கள் என்ன, அதை எங்கேயாவது நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அதை நம்ம படிக்கணும், அதை தேடணும். ஒரே நிமிஷம், சாரி. அப்போ கிராட்டிடியூட். அப்போ அல்லாஹ்வை குறித்து நம்ம படிக்கணும். அல்லாஹ் குறித்து படிக்கணும்னா அல்லாஹ்வோட வல்லமை என்ன, அஸ்மாவுல் ஹுஸ்னா படிக்கணும். நீங்கள் ருபூபியா படிக்கிறீங்க, உலுஹியா படிக்கிறீங்க, வேணும் தான். அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அல்லாஹ்வுடைய பண்புகள். ஒருத்தர் பற்றி எனக்கு தெரியும், அவரை பற்றி ஒருத்தர் இப்போ ஒரு இஸ்மாயில் அப்படின்னா, இஸ்மாயிலுங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு தெரியுது. அவர் எப்படிப்பட்டவர், யார், அவர் கேரக்டர் என்ன, அவருடைய சாராம்சங்கள் என்ன, அவர் எப்படி. ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவன் யார், பேரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பேர் என்னன்னு கேட்குறோம். கேட்டு முடிச்சு அவர் எப்படிப்பட்டவர், யார், என்ன பண்ணுறாரு, என்ன ஜாப் செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, அவருடைய ப்ரொஃபஷன் என்ன, சேலரி என்ன, அவர் நல்ல பொய் பேசுவாரா, உண்மை பேசுவாரா, அவர் என்ன பண்ணுவார், இப்படிங்கிற விஷயத்த எவ்வளோ ஆராய்ந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் குறித்து மட்டும் என்ன, அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தரும். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, ரஹ்மானா என்ன, ரஹீம்னா என்ன, அஜ்ஜப்பார்னா என்ன, முத்தகப்பீர் அல் ஃபத்தாஹ் அப்படின்னா என்ன, அதை தேடி படிக்கணும், அதை தேடி தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தேடி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒரு 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 மன அழுத்தத்தில் நம்மளால் பேலன்ஸாக இருக்க முடியும். அப்போ கிராட்டிடியூட் ரொம்ப நன்றி செலுத்துறதை பற்றி நான் நேற்றே ரொம்ப டீப்பாக பேசியிருப்பேன். இப்போ உங்களுக்கு அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மென்டல். அடுத்து பாருங்கள், எமோஷ்னலில் பெருசாக நம்ம பெரிய பேலன்ஸ் பண்ணக்கூடியது பொறுமை. அதான் அல்லாஹ் தாலா இஸ்தாயினு பி சப்ரி வசலா இன்னல்லாஹ மா சாபிரீன். பொறுமையை கொண்டும் தொழியை கொண்டும் உதவி தேடுவார்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்கள் தான் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலின்னு சொல்கிறான். ஒரு மூமினோட விஷயம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது, அவருக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் பொறுமை காக்கின்றார், அதுவும் அவருக்கு சிறப்பாக அமைகிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ பொறுமை அப்படிங்கிறது ஒரு மனிதன் வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான பண்புகளை ஒன்று. இப்போ பொறுமை எப்போ உருவாகும், அதை உருவாக்கணும். யார் பொறுமையை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரை பொறுமையாளராகவே மாற்றுகின்றான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ பொறுமைக்கு ஒரு எல்லை கிடையாது. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படி இல்லை. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளும் பொறுத்து போகலாம். பொறுத்து எவ்வளோ உங்களால் பொறுக்க முடியுதோ உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் விசாலப்படுத்திக்கிட்டே போவான், நீங்கள் பொறுத்துக்கிட்டே போகலாம். இப்போ பொறுமை எமோஷ்னல். அதனால தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அறிவை தேடி ஓடுனாங்க. அறிவை தேடி ஓடி என்ன பண்ணிட்டாங்கன்னா எமோஷ்னல் பேலன்சிங்கில் கோட்டை விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அறிவு ரீதியாக பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருப்பான், சின்ன பிரச்சனைக்கு அழுதுருவான் உட்காந்து.
சின்ன சண்டை நடந்திருக்கும், மனசு உடைஞ்சு உட்காந்துருவான். சின்னதாக ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது, கோழையாக இருப்பான். அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்ன, அப்போ அவன் எமோஷனலாக தன்னை எமோஷனலேருந்து வெளியில் வந்தது தான். எமோஷனலேருந்து அவர் தன்னை வெளியே உண்டாக்கிக்கின்றது. அப்போ எமோஷனலாக எப்படி ஒரு பேலன்ஸ் ஆக, எமோஷனலாக எப்போ அவர் வந்து இது பண்ண பேலன்ஸ் பண்ண இப்போ உருவாக்கணும். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பேரண்டிங், அதாவது டிரான்ஸ்லேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது பேரண்டிங்கில். அது பேரண்டிங் அது வந்து மனிதனை வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சிடும். அவனுடைய பண்பு யார் என்ன, அவனுடைய என்ன பண்ணுவான், அவன் எப்படி வளர்ந்துருப்பான், அவனுடைய பேர், அவனுடைய எப்படி பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்கூடிய டாபிக் தான் டிரான்ஸ்லேஷன் அனலைசிஸ் சொல்லுவாங்க, டிஏன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டு, அடல்ட் ஈகோ ஸ்டேட்டு, சைல்டு ஈகோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. 3 ஈகோ ஸ்டேட்டாக பிரிப்பாங்க. பேரண்ட் ஈகோ ஸ்டேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பிள்ளைங்க வந்து பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மெச்சூரிட்டியான மாதிரி பேசுவாங்க, பேரண்ட் ரோல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க சொல்கிறதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க. சில வீட்டில் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள். அவங்க அம்மாட்ட போட்டி போடுவாங்க, சவுண்டு சண்டைக்கு நிற்பாங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வயசு வந்து பார்த்தீங்கன்னா 5, 4 தான் இருக்கும். நீயா நானா மோதி பாரு நிற்கும். இதை பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அடல்ட் ஈகோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அடல்ட் ஈகோ ஸ்டேட்னா என்ன, சரி தவறுங்கிறத பிரித்து அறிகிறது. சில குழந்தைங்களால் நீங்கள் என்ன தான் அவங்ககிட்ட போயிட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க, லாஜிக் தான். அவங்கள்ட்ட போயிட்டு என்னடா ஒரு இப்போ அந்த அடல்ட் ஈகோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் வளர்ந்துட்டான், அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன, அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, போய் நீங்கள் சொல்கிறீங்க சரி வருத்தப்படாதீங்க, எல்லோரும் இறந்து வருத்தப்படாதீங்க, எல்லோரும் போய் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், நான் ஏன் வருத்தப்படணும், எல்லோரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும், நம்மளும் ஒரு நாள் போய் தானே ஆகணும், நானும் வருத்தப்படலை அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் ஆறுதல் சொன்ன போனவங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருந்தப்போ என்னடா எப்படி பேசுகிறான் அப்படின்னு எமோஷன் கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் பார்ப்பீங்க. 3வது சொல்லுவாங்க சைல்டு ஈகோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சைல்டு ஈகோ ஸ்டேட்லேயே 3ஆக பிரிப்பாங்க. நேச்சுரல் சைல்டு ஈகோ ஸ்டேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைல்டு, 4வது அடாப்டிவ் சைல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் ஃப்ரீ சைல்டு அடாப்டிவ் சைல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சைல்டால் பெரிய வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா எமோஷனலில் அவங்களால பேலன்ஸாக இருக்கவே முடியாது. சைல்டு ஈகோ ஸ்டேட்னா என்னென்னா குழந்தனமாக நடந்துக்கிறது. நம்மளே சொல்லுவோம்ல, மாடு மாதிரி வளர்ந்துருக்க, சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற, சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறப்போ பார்த்துருக்கீங்களா? அவன் பேசுறது பழகிறது சில விஷயங்கள் சின்ன குழந்தைங்க மாதிரியே பண்ணுவாங்க, நமக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. நம்மளே தோணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா? பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கு போய் உட்காந்து அழுகுற அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன் இது அப்புறம் சின்ன விஷயம் சொன்னால் அழுதுருவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் ஃப்ரீ சைல்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க இந்த ஃப்ரீ சைல்டால் ஏற்றுக்க முடியாது, அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. இப்போ என்ன ஆகும், மேரேஜ் ஆகும்போது இப்போ ஃப்ரீ சைல்டுலேயே ஒருத்தர் வளர்ந்துட்டாரு, அவருடைய பிஹேவியர் எல்லாமே ஃப்ரீ சைல்டுடைய பிஹேவியர் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து அடல்ட்டாக இருக்கிறாருன்னா மோதும், பயங்கரமாக மோதும். அவருக்கு ஃபுல்லாக இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுகுறா அப்படின்னு இரிட்டேட் ஆகும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீ சைல்டாக இருக்கிறாங்க, ஒய்ஃப் அடல்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் மோதும். என்ன இவர் சின்ன விஷயத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வளர்ந்துட்டு ஒரு அறிவே இல்லையா, புள்ள பத்துட்டார் அறிவே இல்லையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, எப்படி சொல்கிறோமா இல்லையா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு எப்படி கைட் பண்ணணும் தெரியாமல் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் டிஏன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேரண்டிங் சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ அந்த பேஷன் ஃபார் இதெல்லாம் எங்கேருந்து உருவாது? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு 20 வயசு 30 வயசு இருந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தான் அவங்க உள்ளே உருவாகுதுன்னு. அப்படிலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து செட் ஆகிடும், 6 வயசுலேயே செட் ஆகிடும். இப்போ இதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபர்கிவ், மன்னிக்கிறது. இந்த மன்னிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசு. உண்மையிலே மன்னிக்கிற குணம் யார்கிட்ட இருக்கோ நிம்மதியாக இருப்பார். அதுதான் மன்னிப்புடைய பின்னாடி வெளிப்படையாக தெரியாத ஒரு பண்பு வந்து நிம்மதி. மன்னிக்கிறவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்காதவன் தான் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான். மன்னிக்கிறவன் தான் நிம்மதியாக இருப்பான். இப்போ மன்னிப்பு என்ன, மன்னிக்கணும். இப்போ மன்னிக்கிறதுல என்ன இருக்குது? உங்களால் எதை மன்னிக்க முடியுமோ, உங்களுடைய தன்மைக்கு உட்பட்டு எதை வேணாலும் உங்களால் மன்னிக்கலாம். உதாரணமாக, அதாவது அல்லாஹ் தாலா வந்து
அல்லாஹ்க்கு ஒரு அல்லாஹ்க்கு துணை இருக்கு, அல்லாஹ்க்கு குழந்தை இருக்குது, அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ்க்கு இணை துணை இருக்குது, அல்லாஹ் வந்து இணை துணையால் உள்ளவன் அப்படின்னு ஒரு மனிதன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்றது மட்டும் இல்லாமல் செயல்படுறாரு, நம்புறாரு, வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்க்கு ஒரு இணை துணை இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் தௌபா செஞ்சுறாரு, தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருதான். ஆமாவா இல்லையா? தௌபா செஞ்சு அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தௌபா செஞ்சு மீண்டு வந்துடுறா, அல்லாஹ் மன்னிச்சிடுறான். இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சு அல்லாஹ் கேள்வியாக கேட்டான், நீ முன்னாடி மட்டும் இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன நடிக்கிறியா? நீ தௌபா செஞ்சுட்டு வந்து நான் மன்னிக்காம விட்டுருவேனா? உனக்கு தண்டிக்காம விட்டுருவேன். அல்ல அது மட்டும் இல்லாமல் மன்னிக்கிறதையும் உங்க செஞ்ச பாவத்தையுமே நன்மையாக மாற்றிருந்த வேற சொல்கிறான். தௌபா செஞ்சு மீண்டு வந்தவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் முன் சென்ற பாவங்களையும் நன்மையாக மாற்றிடுதுங்கிறான். இப்போ பிடிக்கணும்னா யார் பிடிக்கணும்? என்ன அட்டுழியம் பண்ண? இதுக்கு முன்னாடி எனக்கு ஷிர்க்குன்னு சொல்லி நீ என்ன அட்டுழியெல்லாம் செஞ்ச, என்னெல்லாம் நீ பண்ண அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, நான் தான் உன்னை படைக்கேன். நன்றி கிட்டத்தனம் தானே அது? ஆமாவா இல்லையா? அது நன்றி கிட்டத்தனம். நான் தான் உன்னை படைச்சு உள்ள விட்டுருக்கேன் உலகத்தில். உனக்கு உணவு, உடை, ரிஸ்க்கு, குடும்பம், குழந்தை, ஜாப்பு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்துருக்குறேன். உனக்கு வண்டி எது வேணும், எதை கேட்டாலும், அதாவது எப்படின்னா படைக்கிறவன் படைச்சு உனக்கு பரிபாலித்து உணவு கொடுக்கக்கூடிய நான். ஆனால் எனக்கு நீ ஷிர்க்க வச்சு உன் தேவை ஃபுல்லாக இன்னொருத்திட்ட கேட்குற. அவருக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. அவரே ஒரு தேவை இல்லாதவர் தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு சொல்கிறான்ல, நீ யாரை வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். எழுப்பி நீங்கள் தான் அவங்கள நீ எனக்கு இணைவிக்க சொன்னீங்களான்னு கேட்பேன். அப்போ அந்த சிலை பேசும். யாரை நீங்கள் வணங்கிங்களோ அது பேசும். என்ன பேசும்? அல்லாஹ் பாதுகாவன். யாரை வணங்கலாங்க பேசும். அல்லாஹ் தூய்மை, சுபஹான் அல்லாஹ், நீ தூய்மையானவன், இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடும். அப்போ அவங்ககிட்ட நீ உதவி கேட்டாலும் நீ கேட்குறது அவங்ககிட்ட தான். ஆனால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். நோயை குணமாக்கு அப்படின்னு தற்காக்க நீ போகிற. ஆனால் நான் தான் உன்னை குணப்படுத்துகிறேன். அப்படி எதுனாலும் எனக்கு மாற்றமாக செஞ்சு தான் நீ வர. அப்படி இருந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். திடீர்னு தௌபா செஞ்சு மீண்டு வந்துட்டா நான் என்ன உன்னை பிடிக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படின்னு நல்லா கேள்வி கேட்ட நிலைமை என்ன? யாராவது என்ன நிலைமை என்ன ஆகும் நம்ம நிலைமை? அப்போ அல்ல மன்னிக்கிறான். மன்னிச்சது மட்டும் இல்லாமல் சுருக்கத்துக்கு கொடுக்குறான். நாடியவர்களுக்கு நிரந்தர வாழ்க்கையும் கொடுக்குறான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அவன் பண்ணுற தப்பு சுபான் அல்லா, அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆமாம் இல்லையா? மூஞ்சில் வேண்டாம்ப்பா, மூஞ்சில் முழிக்கக்கூடாதுப்பா இப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லிட்டு அவனை வந்து மனிதனுக்கு இருக்குமானா இருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. இயல்பாக மனிதன் உணர்வுக்கு இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து ஒரு மனிதன் நமக்கு ஒருத்தன் வந்து துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னா மன்னிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஆனால் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா ஒரு பெரிய சலுகை சொல்கிறான். அப்படி சலுகை மன்னிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லக்கூடாதுன்னா, போய் அவன் ஏன்டா அவன் மன்னிக்காம நீ தண்டிச்சிருக்கலாமோங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? துரோகி அப்படின்னு பார்க்குற எல்லாட்டையும் புலம்பி நீங்கள் கஷ்டப்பட்டு மன்னிச்சதோட நன்மை இல்லாமல் நீங்களே ஆக்கிடுவீங்க. அதுக்கு அவன் பார்ப்பான், நீ மன்னிக்காமல் நீ இதை பேசாமல் அதுக்கு நீ தண்டனை கொடுத்துருக்கலாம், நீ ஊரெல்லாம் நீ கேவலப்படுத்துறதுக்குன்னு. இல்லை நீ வந்து நீ ஏதாவது நான் காசு கூட நீ 1 லட்ச ரூபா தானே அவன்கிட்ட நான் ஏமாத்தின்னு நினைக்கிறேன், 2 லட்சமாக கொடுத்துருந்தேன், தயவு செய்து விட்டுருப்பான். இது கிடையாது. மன்னிச்சுட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். அதை பற்றி பேசவே கூடாது. யாராவது அவங்கள பற்றி நான் பேச வந்தாலும் அது காதில் அப்படியா, ஓ அவரா, சரி ஓகே, முன்னாடி வந்து நல்லா பழகிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் நீங்கள் பழகலைங்க அப்படின்னு இப்படி இருக்கிறவங்களையும் இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பார், முன்னாடி நல்லா பழகிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் பழகலை அப்படிங்கிட்ட இதாண்டா சான்ஸ்னு உட்காந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கவும் கூடாது. இல்லை டீசெண்டாக முடிச்சுட்டு போயிடலாம். என்ன சொல்லலாம், இல்லை கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் கருத்து வேறுபாடு நமக்கு செட் ஆகலை, கொஞ்சம் விலகியாச்சு, முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க, அதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை, முடி சொல்லலாம். நம்ம அப்புறம் கேட்குறவங்க கேட்காம போயிடுவார். நம்ம அப்படியா எப்பண்டா எவனா கேட்பான் நம்ம சொல்லலான்னு தான் இருப்போம். எவன் எப்போ கேட்பான், கேட்குறதுக்காக பாயிண்ட்டையும் எடுத்து விடுப்போம் நம்ம மறைமுகமாக. அவனை பற்றி அவன் கேட்கணும் என்கிட்டங்கிறதுக்காக மறைமுகமாக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது. அது கேட்டதுக்கப்புறம் முழுசாக ஒப்பிக்கப்போ அவர் கேட்டார் நான் என்ன சொல்ல அப்படிம்போம். கேட்டதை சொன்னேன் அப்படின்ட்டுருவான். இப்போ எமோஷ்னல் பேலன்சிங் ஒரு மனிதனுக்கு வேணும், மன்னிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ரிலேஷன்ஷிப், இதை தான் சொல்கிறேன். சோசியல் சுபாக நல்லா சமூகம் கட்டமைப்புன்னு ஒன்று வேணுங்க. சமூக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கணும். எனக்கு என்ன உனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். எத்தனை பேருக்கு பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பே இப்போ கூட பிறந்த அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியே இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. மாமாவா யாருன்னு கேட்பான். நான் தான் இப்போ அவங்க அம்மா கூட பிறந்தேன் அப்படியா அப்படிங்கப்பான். அந்த அளவுக்கு தான் இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குது.
ஊர் விட்டு உலகம் விட்டு பக்கத்தில் உதாரணமாக இப்போ உறவுகளை எல்லாம் பேணி வச்சிருக்கிறான், மாற்றுக்கிறது இல்லை. உறவு மகரம் அஜனமி, மகரம் வந்து மகரமி அஜனமி உறவை நம்ம பேரணும், மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காண்டி என்ன குடும்பத்தை பிரிச்சுட்டு போய் மூஞ்சியை முழிக்காமையா நம்ம இருக்கணும்? இப்போ பெரியம்மா சின்னம்மா பொண்ணுங்க பையங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு அதில் வந்து நம்ம அஜனமி அகரமி பேரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. மாற்றுக்கிறது இல்லைன்னா சேம் ஜென்டருக்குமா நீங்கள் வந்து பேசணும். சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கசின்ஸும்பாங்க. ஆனால் கசின்ஸு பேருக்கு தான் கசின்ஸு, ரெண்டு பேரும் எதிரி முதிரிமா நிற்பாங்க. எதிரி முதிரி மாதிரினா ஏதாவது எப்படின்னா அந்த சண்டை கிடையாது, அவங்கள பற்றி தெரியுமா தெரியாதுமா, யாருன்னு கேட்டால் கசினும்மா. சரி கசினை எப்படி கசின்? எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சியோடைய பொண்ணு அப்படிமா. நம்ம எவ்வளோ நெருக்கமானது, அவ்வளோதான். இது இருக்கும். அப்போ அது ஹெல்பிங் அதர்ஸ், அடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இங்கே தான் ஷைத்தான் வந்து தான் சேட்டையை காட்டுவான். ஹெல்ப் பண்ணாத பிச்சைக்காரன் ஆயிடுவாம்மா. கொடுக்க போதே 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு பிச்சைக்காரன் ரேஞ்சு எண்ணத்தை போடுவான். எது சொத்தை ஃபுல்லாக அந்த பிச்சைக்காரனுக்கு எழுதி வைக்கிற மாதிரி, சதக்கா கெட்டவங்களுக்கு எழுதி வைக்கிற மாதிரியும், இவர் கொடுத்துட்டா வீட்டுக்கு போனதும் சொத்தே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார். 100 ரூபா கொடுக்கையா, 100 ரூபா உனக்கு அருமை தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். யார் சதக்கா கொடுத்துட்டு கொடுத்தவரை பார்த்து கேட்பார், 100 ரூபா உனக்கு அருமை தெரிஞ்சால் தானே எடுத்து கொடுப்பேன் பார். ஆனால் இவர் தான் கொண்டு போய் நின்றுட்டு சினிமா தேட்டரில் 300 ரூபா கொடுத்துட்டு இருப்பார். புரியுதா? சதக்கா கொடுக்கும்போது 100 ரூபா உனக்கு தெரியுமா, 100 ரூபா அருமை பெருமை தெரிஞ்சா நீ தூக்கி கொடுத்துருப்பியா, 10 ரூபா கொடுத்தா என்ன அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பேசிட்டு இருப்பார். இவர் தான் கொண்டு போய் சினிமா தேட்டரில் 500 ரூபா கொடுத்துட்டு இருப்பார். 500 ரூபா கொடுத்ததும் திக்கிட கிழிச்சிக்கிட்டு இருப்பார். பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சதக்கா செய்யுங்க, நான் குதிரை குட்டி போல வளர்த்து கொடுக்குறேங்கிறான். குதிரை குட்டி போல வளர்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்கே ஏகப்பட்ட இது வியாக்கியானம் பேசுறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பாவத்தை தான் எழுதுவேங்கிறான் அல்லாஹ். பாவத்தை எழுதுறது தைரியமாக எழுதிக்குவேன். ஒரு பாவத்தை மட்டும் எழுத வேண்டாம். எத்தனை டிக்கெட் வீட்டில் மொத்தம் 10 டிக்கெட் ரைட்டு, ஒரு 10 பாவத்தை சேர்த்து எழுது அப்படிங்கிற மாதிரி. பாவத்துக்கு நான் தான் துணை. சும்மா இருப்பாங்க வீட்டில், இந்த ஒரு கேரக்டர் தான், ஏதாவது ஒரு கேரக்டர் தான் தூண்டி விடும். சினிமா போகுமா இருக்கும், மற்ற எல்லாம் சும்மா இருந்துகிட்டு இருக்கும். அப்போ பாவத்துக்கு தூண்டுகோல் பண்ணுறது. தூண்டுகோல் வா, நான் மட்டும் இருக்கு, நீ வா, ரெண்டு எல்லாம் சேர்ந்து போங்கிற மாதிரி. இப்போ சோசியல் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? ஹெல்பிங் அதர்ஸ். ஒன்று சும்மா இருக்கணும், கொடுக்கலையா, நம்மகிட்ட இல்லையா, கொடுக்குறேன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களை பறக்க செய்வான். அல்லாஹ்வுடைய பாதை நீங்கள் செலவு செய்கிறீங்க, பறக்க செய்வான், செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே அங்கேயா அப்படி சொல்கிறதே கிடையாது. டிமோட்டிவேட் பண்ணுறது தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த சோசியலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஸ்பிரிச்சுவல் ஈமான் ப்ளஸ் நற்செயல். இது ஈமான் நற்செயல் ரெண்டுமே ஒன்று சேரணுங்க. அல்லாஹ் நான் நம்புகிறேன், தவக்கலோடு இருக்குது, அல்லாஹ் ரப்பு எனக்கு கொடுப்பான், என் ரப்பு எனக்கு எப்போவுமே தருவான், என் ரப்பும்பான். தொழுகைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. வார்த்தைக்கு சுபஹானல்லாஹ் அவர் ரப்பை புகழ்றதை பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு மனுஷன் இப்படி அல்லாவோட நெருக்கமாக இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஜர் தூங்கிட்டு இருப்பார் எழுத்து போத்திட்டு. லொஹர் தான் எந்திரிச்சேன் பாரு, அசருக்கு இன்ஷால்லா வெளியே போகிறேன் பாரு, இன்னைக்கு சண்டே அசருக்கு வெளியே போகிறேன், மகரிப்புக்கு சினிமா தேட்டரில் இருப்பார், இஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்துட்டு வந்து படுத்துடுறது. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு திக்குருவார். இப்போ ஈமான் மட்டும் இல்லை, ஈமானோட நற்செயல் சேரு வரணும். அல்லாஹ் ரசூலா என்ன சொன்னாங்க, அல்லாஹ் யார் வந்து முட்டாள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, எந்த ஒரு நற்செயலும் செய்யாமல் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான்னு இருக்கிறாரே அவர் தான் வந்து முட்டாள்னு ரசூலா சொன்னாங்க. எந்த ஒரு நற்செயலும் செய்யாமல் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான்னு இருக்குது, ஏமாத்திரும். இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு ஏமாற்ற விட வேண்டாம், இந்த ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் நல்லா சொல்கிறான். அப்போ அது வேணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம கற்றுக்கணும், நற்செயல்கள் செய்யணுங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அதில் நற்செயல்கள் செய்கிறதுல உங்களுக்கு என்ன, நாளைக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரஜாத்தை உயர்த்த போகிறான். புரியுதா? நீங்கள் ஒரு உட்காந்து ஒரு மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்களா, அதனால உங்கள் தரஜா உயர போகிறது கிடையாது. புறம் பேசுகிறோம்ல, ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம்ல, டூர் போகிறோம்ல, இயர் வந்துச்சுன்னா சம்மராக 4 நாள் டூர் போகிறோம், டூரு போய் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். டூர் போனதுனால ரைட்டு இவருக்கு வந்து டூர் போயிட்டாரு, அதனால் எல்லாத்துக்கும் நாளைக்கு சொர்க்கத்தில் வீட்டை கட்டிடு அல்லாஹ் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை,
சுபஹானல்லாஹ், நாளைக்கு ஒரு திக்ரு தான், ஒரு நண்பன் தான் கூட்டியிருப்பாரு, ஆனால் அவருக்கும் நமக்குள்ள தூரம் நம்ம இங்கேருந்து நட்சத்திரம் பார்க்குற அளவுக்கு தூரமாக இருக்கும். அவர் உங்களோட ஒரு அந்தஸ்தான் கூட்டியிருப்பார். அப்போ அதுக்கு போட்டி போடணும். சஹாபாக்கள் காலத்தில் வந்து அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட அவங்களுக்கு சிறப்பம்சங்களை செஞ்சு கொடுத்தாலும் அவங்க நிறைய போட்டி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சபையில் இருப்பாங்க. இப்போ ஏழை சஹாபாக்கள் ஏழையாக இருக்கிறவங்க வருவாங்க. அல்லாஹ்வின் தூதரே, பணக்காரங்க எங்கெல்லாம் பணக்காரன சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சு நன்மையை வாங்கிக்கிறதாங்க. இப்போ எங்களால் உதவி செய்ய முடியல, இப்போ நாங்கள் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு, அந்த கலிமா அந்த துவாவை ஒரு தடவை ஓதுங்க, அவங்க செய்ய நன்மைக்கு ஈக்குவலாக நீங்கள் செஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாள் போது திரும்பி வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, இப்போ இதை அவங்க பணக்காரங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த சஹாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இது அல்லாஹ் கொடுக்குற சன்மானம், அவங்களுக்கு அல்லாஹ் சன்மானத்தை கொடுக்குறான்ட்டு போனாங்க. இப்போ போட்டி பார்த்தீங்களா? நாங்கள் ஏழையேன்ட்டு உட்காந்துருக்கல வீட்டில். ஏழைய நான் என்ன பண்ணேன், என்னால் என்ன பண்ணோம், அவங்களுக்கு இருக்குது நான் என்னத்தை பண்ணேன் அப்படி உட்காரலை. அவங்களால ஏன்றது செஞ்சாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ன பண்ணாங்க? கண்ணு தெரியாமல் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்தில் போர் கூட்டு போங்கன்னாங்க. அபூபக்கர் இல்லா காலத்தில் என்னை போர் கூட்டு போங்கன்னாங்க. உமரில்லா காலத்தில் நின்றுக்கிட்டு வள்ளு கட்டாயமாக கூட்டு போகணும்னு நிற்கிறாங்க. கடைசியில் உமரில்லா காலத்தில் அவர் போருக்கு போகிறாரு, போயே திரும்ப நிற்கிறாரு. அது எதை கேட்குறாரு? எனக்கு வந்து கொடியை கொடுத்துருங்கிறாரு. எது? இஸ்லாத்தோட கொடியை பிடிச்சிட்டு நான் நிற்கிறேன். ஏன்னா எதிரிகள் வந்து என்னை தாக்க வரும்போது எனக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்சா தானே எதிரிகள் என்னை தாக்க வராங்களே இல்லைன்னு ஓட முடியும், எனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் பிடிச்சிட்டு நிற்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு நின்னாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹுன்னா, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாலும் அவர்களும் பொருந்தி கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து வசனத்தை இறக்கி வச்சான். ஆனால் நமக்கு அந்த வசனம் தான் ஞாபகம், செயல் ஞாபகம் வராது. ரசூலுல்லாஹ் வந்து சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்குறீங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு எல்லாத்துக்கும் ஆசை, கேட்கணும்ல, கேட்கறதுக்கான செயலை செய்யணும்ல. அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கான வாரிசுங்கிற பட்டியல் போடுறான், வரிசையாக பட்டியல் போடுறான். 10 வசனங்கள் பட்டியல் இருக்கும். யார் அவங்க, எப்படிப்பட்டவங்க, பண்புகளாக சொல்லியிருப்பான். அந்த பண்புகள் இருக்கா நம்மகிட்ட? அவங்க தான் வாரிசு, சொர்க்கத்துக்கான வாரிசுதாரர்கள்னு சொல்கிறான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு சொல்கிறான். அதுக்குன்னு வாரிசுதாரர்கள்னு சொல்கிறான். அந்த வாரிசுக்கு அந்த சொர்க்கத்துக்கு வந்தால் வாரிசுனா அதை செய்ய நம்ம போராடுறோமா? அந்த பண்பை கொண்டு வரதுக்கு லைஃப்பில் முயற்சி பண்ணுறோமா? இது ரொம்ப அவசியம். இதை செயல்படுத்தும் போது, இதை நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் கேட்டக்கூடிய மக்களாக செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன இன்ஃபர்மேஷன், ஆகஸ்ட் 17 நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் அது. உங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். ஸோ அதை படிக்கிறவங்க இன்ஷால்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. அதில் நிறைய டாபிக் உங்களுக்கு வரும். இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பி, நியாகிராம், NLP, மனசை பற்றி, தஸ்கியத்துன் நஃப்ஸ், மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சைத்தானை பற்றி படிக்கிறது, CPT, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இதெல்லாம் ஒரு பெரிய சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங், லைஃப் கோச்சிங் டெக்னிக், எல்லாம் பெரிய இது 6 மந்த் கோர்ஸ். எனக்கு வந்து 6 மந்த்லாம் படிக்க முடியாது, நான் நஃப்ஸை மட்டும் நான் தெரிஞ்சுப்பேன், நஃப்ஸை மட்டும் நான் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஒவ்வொரு மாதமும் ஒரு டாபிக் இருக்கும். நீங்கள் எந்த டாபிக் விரும்பிய டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு மாதம் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் அடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளம் படிச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். 6 மாதம் டோட்டலாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு மாதமும் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்கியத்துன் நஃப்ஸ். தஸ்கியத்துன் நஃப்ஸுங்கிறனால உங்களை உட்கார வச்சு நஃப்ஸை தஸ்கிய பண்ணணும், நீங்கள் தொழணும் அப்படின்னு உட்காந்து உங்களுக்கு பயான்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? உடனே தஸ்கியத்துன் நஃப்ஸ்னு பயானுக்கு போயிடக்கூடாது. தஸ்கியத்துன் நஃப்ஸுங்கிறது புரிய நஃப்ஸை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய குரான் சுன்னா ப்ளஸ் சைக்காலஜி. உளவியல் என்ன சொல்லுது உள்ளத்தை பற்றி, குரான் சுன்னா என்ன சொல்லுது, அதுக்கும் என்ன தொடர்பு, எப்படி ஒரு மனிதன் உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்த முடியும், பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் 12 என்ன, மனசை நெறிமுறைப்படுத்தக்கூடிய 12 வழிமுறைகள், மனநோயினா என்ன, மனநோய் உண்மையிலே மனிதனுக்கு உருவாகுமா, அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிவகைகள் என்ன, மனநோய் உருவாகிற மாதிரி தோணுது அப்படின்னா முன்னாடியே எப்படி சரி செய்ய, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடியதான் அந்த சப்ஜெக்ட். ஈவன் இதுக்கு முன்னாடி
சேர்ந்த இதுக்கு முன்னாடி நிறைய பேட்ச் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சு அல்லாவுடைய கிருபையால 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த தடவை அவங்களுக்கு இல்லாத டாபிக், அதாவது அவங்களுக்கு இல்லாத டாபிக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த தடவை. ஒரு புது டாபிக் தான். ஆனால் அதனால தான் லாஸ்ட் செமஸ்டர் படிச்சுட்டு போனவங்க கூட திரும்பியும் சேர்ந்து படிக்கிறாங்க. திரும்பியும் சேர்ந்ததில் இந்த 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 பேட்சுக்கு உள்ளே வராங்க. ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடியது தான். ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க குரூப்பில் வந்து அட்மின்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுப்பாங்க. நல்ல நீங்கள் ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாம் வந்து இங்கேயே இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேயும் இஸ்லாம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஃபீட்பேக்ஸ் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டு, ஏன்னா மனிதன் அப்படி தானே ஒரு கோர்ஸை செய்கிற நம்பிக்கை வரணும். இப்போ நம்பிக்கை வரக்கூடிய எல்லா சாரம்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இது எல்லாமே அவங்க ஓனாக சொன்னது தான். நம்ம எதையுமே புஷ் பண்ணி இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு நம்ம எதையுமே சொல்கிறது கிடையாது. அவங்க மனசில் என்ன படுறதோ அதுதான் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பயன்பெற்று தான் இருக்கிறாங்க. அதோடைய அடுத்த பேட்ச் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சேர்ந்து பயன்பெறதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதில் சேர்ந்து பயன்படுத்திக்கோங்க. டுடே வாட் இஸ் கீ டேக்அவே? உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 6 மாதம் கோர்ஸ் இருந்தாலும் 6 மாத கோர்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதாவது கவுன்சிலிங்காக இருக்கட்டும். நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜ், சும்மா கிடையாது. உங்களுக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கேட்குறதா இருக்கட்டும், அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ இதாக கொடுப்பாங்க. எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அந்த 6 மாதம். நீங்கள் முடிச்சுட்டு போகிறவங்க பக்காவாக முடிச்சுட்டு போகலாம். நீங்களும் உஸ்தாத் நான் தான் டீச் பண்ணுவேன். உங்களுக்கு 6 மாதம் நான் தான் டீச் பண்ணுவேன். 6 மாத டாப்பிக்கும் நான் தான் டீச் பண்ணுவேன். டியூட்டர் நான் மட்டும்தான். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சைக்காலஜி கான்செப்டில் போகும். நிறைய ஒர்க் ஷீட் இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய புரிதல் இருக்கும். படித்தவங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். நிறைய பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். யாராவது ஷேர் பண்ண முடியுமா? சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க, இப்போ வரமாட்டாங்க. யாராவது இஷ்டம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம முடிச்சுப்போம். டுடே வாட் இஸ் கீ டேக்அவே சொல்லுங்கள். உங்கள் 6 மாதம் படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இருக்கிறீங்க, நிறையா பேர் இருக்கிறீங்க, நீங்களே ஷேர் பண்ணால் ஓகே. ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக்அவே? என்ன கீட்டே எடுத்துகிட்டு போகிறீங்க? இந்த 2 நாள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கீ டேக்அவே? அதுக்கும் பேசலையா? பொறுமை சிந்தி ஒரு ஹதீஸ் ஷேர் பண்ண ஆசைப்பட்டுட்டேன் சார். ஆசைப்படுற ஹதீஸை ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், நீங்கள் சொன்னீங்கல்ல